தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, நான் அதானியை சந்திக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாலும் பாமகவினராலும் சரி, இல்லை அதிமுகவினர் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல பாமக இதை பற்றி பேசுறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா, இந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குது, பொய் இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் பேசணும். நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தில் முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்கிறாரு சட்டமன்றத்தில், அப்படி நாங்கள் யாரையும் சந்திக்கலைன்னு அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு மேலே யார் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாரு? இப்போது இதே ஒரு குற்றச்சாட்டு இவர்கள் ஏதோ உத்தமர்கள் மாதிரி எங்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்கல்ல. இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் மேலே உத்தரப்பிரதேசத்துலேயோ மத்திய பிரதேசத்துலேயோ முறைகேடாக மருத்துவக் கல்லூரி கொடுத்த வழக்கு இன்றைக்கி நிலுவையில் இருக்கா இல்லையா? போலியான தகவல் கொடுத்துருக்காங்க, போலியான ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க, ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற செக்ஷனோட அடிப்படையில் இன்றைக்கி வழக்கு நிலுவையில் இருக்கா இல்லையா? இல்லை, அவங்க என்ன பிரபலமான ஒரு நாளிதழில் வந்துச்சு, அதை வச்சு கேட்குறோம் அப்படிங்கிற சார். பத்திரிகையில் எழுதுகிறவங்க 1000 எழுதுவாங்க சார். அதை ஒரு அரசியல் கட்சியில் இருக்க தலைவர்கள் அதில் எது உண்மை எது பொய் எதுன்னு கண்டறிஞ்சு தான் பேசணும். அது வாய்க்கு வந்தது பேசுனா அதுக்கு எப்படி நாம பதில் சொல்ல முடியும்? இல்லை, இதுக்கு அவங்க என்ன ஒருவேளை சிபிஐ விசாரணை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை, சிபிஐ விசாரணை யார் மேலே இருக்குது? நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்களேன். இன்றைக்கி நீங்கள் சொல்லப்படுற யாராவது ஒருத்தர் மேலே திமுகவிலையோ இல்லைன்னா அன்புமணி ராமதாஸ் மேலேயோ இருக்க யார் மேலே இருக்குன்னா அன்புமணி ராமதாஸ் மேலே தான் இன்றைக்கி இருக்குது. ஓகே. மருத்துவர் கல்லூரி முறைகேடு வழக்கு இன்றைக்கி நிலுவையில் இருக்கா இல்லையா? இன்றைக்கி வாய்தா வாங்கினீங்களா வாங்கலையா? வாய்தா தானே போயிட்டு இருக்கு இன்றைக்கி காலம் அன்புமணி ராமதாஸுக்கு. அப்புறம் நீங்கள் ஏதோ உத்தமர் மாதிரி பேசுகிறீங்க, சிபிஐ வழக்கு வேணும், விசாரணை வேணும்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் கேட்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கி முதலமைச்சர் பற்றி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் நாங்கள் சந்திக்கவில்லைன்னு சொல்லிட்டார். இப்போது அதானியை பற்றி நீங்கள் பேசணும்னா, அதானிக்கு இந்த நாட்டில் அதிகப்படியான சப்போர்ட் பண்ணுறது யாருன்னா இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கிற மோடி அவர்கள் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. தான் போகிற எல்லா நாடுகளிலையும் ஏதாவது ஒரு வகையில் அதானிக்கு அவர் பிரதிபலன் செய்கிறாரா இல்லையா? ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காரு, பலனே செய்கிறாரு. ப்ரமோஷன்ன்றதை விட இந்தோனேஷியாவுக்கு போனால் நிலக்கரி சுரங்கம் எடுத்து தர்றது, ஆஸ்திரேலியாவுக்கு போனால் நிலக்கரி சுரங்கம் எடுத்து தர்றது, இந்த மாதிரி அவர் போகிற எல்லா நாடுகள்லையும் இந்த நாட்டுடைய பிரதமர் போகிற ப்ரைவேட் ஜெட்டில் அதானி போனாரா இல்லையா? அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது யாரை பார்த்து கேட்கணும்? இந்த நாட்டுடைய பிரதமரை பார்த்து கேட்கணும். சரி, எங்களை நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நாங்கள் சட்டசபையில் அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இது சம்பந்தமாக மோடி ஏதாவது ஒரு இடத்துல அதானி பற்றி பேசியிருப்பாரா? நாடாளுமன்றத்திலோ இல்லை பொதுவெளியிலையோ? ஆனால் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. அந்த மோடி கூட அந்த பிஜேபியோட நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? அதைத்தான் தலைவர் அவர்கள் சொன்னார். இந்தியா கூட்டணி சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு அதானி மேலே வேணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதில் பாமகவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். அதில் பாமகவோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் பிரச்சனையை திசை திருப்புறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளேயும் தமிழக அரசோட தமிழகத்துக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. அந்த அதானுடைய பழைய கேஸில் சொல்கிறாங்க இல்லையா? இதுலேயும் தமிழக அரசோட பேரும் இருக்கே அப்படிங்கிறதுனால ஒருவேளை இவங்க சந்திச்சுட்டாங்க அப்படிங்கிற ரீதியில் அதை கேட்குறாங்க. இல்லை சார், தமிழக அரசோட பேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு கம்பெனி சொல்லுது, இல்லை வெளிநாட்டோட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு அது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். தமிழ்நாடு அந்த அதானி எல்லா மாநிலத்தையும் அப்படின்னு ஒரு மென்ஷன் வருது. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு எஃப்ஐஆர் போட முடியுமா? மொத்தமாக சிபிஐ விசாரணை வேணும்னு யார் கேட்குறா? இந்தியா கூட்டணி கேட்குது. கேட்குறாங்களா இல்லையா நாடாளுமன்றத்தில்? ஓகே, கேட்குறோம். ஆனால் அதுக்கு பதில் சொல்ல அவங்க தயாராகவே இல்லையே. மோடி அவர்களோ பிஜேபியோ அதுக்கு பதில் சொல்லல. விசாரணை வைக்கிறோம், வைக்கல. வச்சா எல்லாத்துக்குமான பதில் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கேளுங்க, நீங்கள் நேராக போய் மோடியை பார்த்து கேளுங்க, யார் வேண்டான்னு சொன்னா. இதில் அடுத்தபடியாக பாமக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, அந்த சாத்தனூர் டேம் இதில் கொஞ்சம் அதில் குளறுபடியானது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த ஒரு குற்றச்சாட்டு. இல்லை சார், நீங்கள் ஒரு ராமதாஸ் தன் நிலை அவர் முதல்ல உணர்ந்து பேசணும். ஒரு அரசியல் கட்சியோட ஒரு தலைவராக இருக்கார். தான் பேசுறதுல அவர் எந்த தரவுகள் அடிப்படையில் அவர் பேசுகிறாருன்னு முதல்ல வெளியில் சொல்லணும். இப்போ அவர் ஒரு விஷயம் பேசுகிறாரு, இந்த பெருமழையை பற்றி அவர் பேசுகிறார். என்னோட ஒரே ஒரு கேள்வி தான் சார், இந்த பெருமழை வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய வானிலை மையம் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசோட ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்க இந்திய வானிலை மையம் ஆரஞ்சு அலர்ட்னு சொன்னாலும் சரி, எல்லோ அலர்ட்னு சொன்னாலும் சரி, ரெட் அலர்ட்னு சொன்னாலும் சரி, இந்த புள்ளி விவரம் ஏதாவது ஒரு இடத்துல சரியானதை இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்கா?
மழை வரும்னு சொன்னால் மழை வரமாட்டுது. ஆரஞ்சு அலர்ட்டுன்றீங்க, அப்புறம் ரெட் அலர்ட்டுன்றீங்க. எந்த அலர்ட்டில் சொன்னாலும் மழை வரல. இன்னைக்கு கரை கிடக்கும், நாளைக்கு கரையை கிடைக்கும், என்னைக்கு கரையை கிடக்கும்னு சொல்ல மாட்டீங்க. 19 ரெட் அலர்ட்னு சொல்லிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை, அது கிளைமேட் சேஞ்ச், அது சர்வதேச அளவில் பிரச்சனையாகவும் இருக்குது. நிறைய இடத்துல மாறுதுன்னு. இல்லை சார், நீங்கள் இன்றைக்கி மோடி அவர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு மங்கல்யான்னு நினச்சிட்டேன், அப்புறம் வந்து என்னென்னவோ பேர் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன். நீங்கள் முதல்ல மக்கள் வாழ்கிறதுக்கு தேவையான இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஒரு வானிலை மையத்தை உங்களால் அமைக்க முடியல. அதை நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். அந்த கேள்வியின் அடிப்படையில் நான் என்ன சொல்கிறோம்னா, இப்போது 2015 செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுறாங்க, 300 பேர் மரணிக்கிறாங்க. அப்போ ஒரு சிஏஜி அறிக்கையில் வந்து ஒரு வார்த்தை இருக்குது, இப்போவும் இருக்குது, நீங்கள் எடுத்து போய் பாருங்கள். அது ஒரு மனித தவறுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா அன்னைக்கு இருந்த அம்மையார் ஜெயலலிதாவை தொடர்பு கொள்ள முடியாமல் ஒரு டேமை திறந்து விட்டு மொத்த தண்ணி ஊருக்குள்ளே வந்து எல்லாரும் பாதிக்கப்படுற கட்டத்தில் அன்னைக்கு இருந்தது. இது யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆரஞ்சு அலர்ட் சொன்னாலும் சரி, எல்லோ அலர்ட் சொன்னாலும் சரி, ரெட் அலர்ட் சொன்னாலும் சரி, அரசாங்கம் நேரடியாக தொடர்பில் இருக்குது. 29ஆம் தேதியில் இருந்து மழையோட அளவு நீங்கள் சொன்ன அளவுன்னு பிறகு நாங்கள் என்ன சொல்கிறோம், அன்னையிலேருந்து அண்ணன் துரைமுறை அவர்கள் தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. முதல் 29ஆம் தேதி 5000 கன அடி திறந்து விடப்படுது, படிப்படியாக தான் திறந்து விடப்படுது. நீங்கள் முதல்ல அது எங்கே கரையை கிடக்குன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் கரையை கிடக்குன்னு சொன்னது மழையோட அளவு கூட ரெண்டாவது வச்சுங்க. கரையை கடக்குன்னு சொன்ன இடம் வேறு, கரையை கடந்த இடம் வேறு. கரையை கடக்கும்போது உள் மாவட்டங்களில் மழை வருது. உள் மாவட்டங்களில் வரும்போது தென்பண்ணையாறில் வர மழையோட அளவு அதிகமாகும்போது அந்த வழியாக வந்த தண்ணி தான் இதோட டேமில் அதிகமாக வரும்போது, இப்போது கொஞ்சம் இப்படி பேசுவோமே, 2015 மாதிரி இப்போ தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்திருந்தால் அன்றைக்கி நைட்டு என்ன நடந்திருக்கும்? கடுமையான மிகப்பெரிய சேதம் உருவாயிருக்கும். ஆனால் அந்த மிகப்பெரிய சேதம் தவிர்க்கப்பட்டது எதனாலன்னா தொடர்பில் இருந்ததுனால தான் தண்ணி திறந்து விடப்படுது. ஓகே, திடீர்னு வர பெரும் மழையோ பெரும் வெள்ளத்தையும் யாராலையும் கணிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது சரியா? அந்த பெருமழை பெரும் வெள்ளம் வரும்போது தொடர்பில் இருந்ததுனால தானே திறந்து விட முடியுது. ஒருவேளை திறக்கலை, நீங்கள் கொஞ்சம் கற்பனை கூட பண்ண முடியாது அந்த விஷயங்கள்லாம் அந்த 2015. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மழை ஆரம்பித்ததுலேருந்து துணை முதலமைச்சர் களத்தில் இருக்கார், முதலமைச்சர் களத்தில் இருக்கார், அமைச்சர்கள் களத்தில் இருக்காங்க, அதிகாரிகள் களத்தில் இருக்காங்க, எல்லாருமே களத்தில் இருக்காங்க சார். யாரும் வந்து தொடர்புகள் நிலையில் வெளியிலலாம் யாருமே இல்லை. நீங்கள் அதையே இதையும் இவங்க எப்படி ஒப்பிட்டு பேசுகிறாங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி. அப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்கன்றதுக்காகவோ இல்லை வரப்போறீங்கன்றதுக்காகவோ நீங்கள் பொய்யை உண்மையாகவும் உண்மையை பொய்யா பேசினா எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கிறப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து மற்ற எல்லாருமே எப்படியோ, பட் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறப்போ அந்த டேட்டாவை கையில் வச்சுட்டு தான் பேசுவாங்க. அப்படிங்கிறப்போ ஒருவேளை இப்போல்லாம் அந்த டேட்டா தவறி போகுதா? அப்போது இல்லை, அவர் எந்த டேட்டாவை தனியாக வச்சு பேசுகிறார் சொல்லுங்கள், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போது சட்டமன்றத்தில் நேற்று பேசும்போது ஒரு நிகழ்வு தான் இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடை பற்றி பேசும்போது இந்த நான் சொல்கிறது அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக, வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக போராட்டம் பண்ணது ஆரம்பித்தது யாருன்னு எல்லாருக்கும் வரலாற்று ரீதியாக தெரியும். வன்னியடிகர்லேருந்து ஏகே நடராஜன்லேருந்து ராமதாஸும் ஒரு ஆள் அன்னைக்கு. ஸோ இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக நீங்கள் 1980லேருந்து 87 வரைக்கும் போராட்டம் பண்ணுறீங்க. போராட்டம் பண்ண காலகட்டங்களில் எம்ஜிஆருடைய ஆட்சி இருக்குது. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறார். துப்பாக்கி சூடு நடத்தி 21 பேர் மரணிக்கிறாங்க. அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த தலைவர் கலைஞர் தான் அந்த வன்னியர் இடஒதுக்கீடை கொடுக்குறாரு, எம்பிசி கோட்டா. அது சம்பந்தமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசினது, விழுப்புரம் கூட்டம் போட்டு பேசுறதுல யாரும் மறந்துருக்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் சாட்சி இருக்கு. ஆனால் இன்னைக்கு அதே இடஒதுக்கீடு சம்பந்தமாக அவர் பேசுறதுல ஏதாவது நியாயமாக பேசுகிறாரா? உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், அப்படியே மாற்றி பேசுகிறாரா இல்லையா? இப்போ ப்ரொட்டஸ்ட் கூட ஏதோ அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்ல வர. அப்போ நீங்கள் உங்களுடைய தரவுகள் எந்த தரவுகளில் நீங்கள் பேசுகிறீங்க? அப்போ இப்போ தேர்தல் வந்தால் மட்டும் உங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு வருது ஞாபகம்? 10.5% உள்ஒதுக்கீடு வாங்குறீங்கல்ல அதிமுக கிட்ட சொல்லி, தேர்தலுக்கு முந்தைய 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு சட்ட மசோதா கொண்டு வரீங்க, ஆளுநர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, நீங்கள் உச்சநீதிமன்றம் செல்லாதுன்னு திருப்பு கொடுத்துச்சு சார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், திமுக கொண்டு வந்த இடஒதுக்கீடு எதையாவது ஒன்று இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றம் தடுத்திருக்குமா? வன்னியர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அருந்தியர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும், இல்லை சிறுபான்மை இடஒதுக்கீடாக இருக்கட்டும், ஏன் அது நிற்குதுன்னு சொல்லுங்கள்? ஏன்னா தலைவர் கலைஞருக்கும் திமுகவுக்கும் சமூக நீதியில் மிகப்பெரிய உடன்பாடு உண்டு. அதை தக்க வைக்கிறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போய் நின்னாங்க. மக்களுக்கு தேவையாக உண்மையாக
போய் சேரணுன்ற ஒரு விஷயம் தெளிவாக இருந்தாங்க. இன்னைக்கு இவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிற விஷயத்தில் எந்த தரவுகள் அவர் பேசுகிறார்? அதுதான் நான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, நீங்கள் அதை அப்படியே எடுத்துன்னு வந்து பேசுனா எதிர்கேள்வி வரும்னு யோசிக்கலையே. எல்லாமே எவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குது பாருங்கள். ஒரு இடஒதுக்கீடுனா அதில் மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பெருமழை வெள்ளத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா அதில் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. நீங்கள் நியாயமாக பேசுனா என்ன கேட்கணும்? இந்திய வானிலை மையம் என்ன செயல்படுதுன்னு கேட்கணுமா இல்லையா? அதை பற்றி ஒரு இடத்துல ஐயா மோடியை பற்றியோ ஒன்றிய அரசியை பற்றியோ கண்டித்து பேசியிருப்பாரா? ஏதாவது ஒரு இடத்துல. நான் திரும்பவும் சொல்கிறேன், அப்போது உங்களுக்கு குற்றம் சுமத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது திமுக. அதுக்கு நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. வேற ஒன்றுமே கிடையாது இதில். அப்போது நீங்கள் தரவுகள் அடிப்படையில் பேசுனா பெருமழை வெள்ளத்துக்கு யார் காரணம்? ஏன் தரவு சொல்லன்னு கேளுங்களேன் ஒன்றிய அரசை பார்த்து. அது கேட்க மாட்டாங்களா? எங்கே கேட்குறாங்க? எந்த இடத்துல நீங்கள் மோடின்ற வார்த்தையோ ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை எங்கே இவங்க பயன்படுத்தினாங்க? நான் என்ன கேட்குறேன், ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு ரெட் அலர்ட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் மேலே 20 சென்டிமீட்டர் மேலேனா ஒரு 30 சென்டிமீட்டர் 51 சென்டிமீட்டர் மழை பெய்யுது ஊத்தங்கரையில். ஊத்தங்கரையில் 51 சென்டிமீட்டர் பெய்யும்னு எங்கேயாவது கணிச்சு சொல்லியிருக்காங்களா? என்ன டேட்டா வச்சு ஒரு அரசாங்கம் செயல்படும்? இல்லை, அது இத்தனை சென்டிமீட்டர் சொல்ல முடியாது. ஆனால் கனமழைக்கானது முன்னாடியே இல்லை சார், இப்போ நான் அதுதான் திரும்பி கேட்குறேன். ஒரு ரெட் அலர்ட்ன்றது 20 சென்டிமீட்டர் மேலே அப்படின்னு சொல்கிறீங்க. 20 சென்டிமீட்டருன்றதுக்கு தான் எல்லாருமே சொல்கிறோம். ஆமாம், ஒரு மழைநீர் பாதையை நம்ம தயார் பண்ணுறோம், இல்லை கால்வாய் தயார் பண்ணுறோம், இல்லை ஆறுகளை நம்ம வந்து தூர்வாரி தயார் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். 50 சென்டிமீட்டர் மழை வந்தால் எப்படி போகும்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து மொட்டை மாடி இருக்குது சார், மழை நீர் வருது, அது வெளியேற்ற பாதை வந்து இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 இன்ச்சு பைப் போடுறோம், இல்லை 3 இன்ச்சு பைப்பு போடுறோம்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போகும். ஆமாம், பொதுன்னு கொட்டினா அதில் எப்படி சார் தண்ணி போகும்? அப்போ அங்கே 4 இன்ச்சு பைப்பு 6 இன்ச்சு பைப்பு தானே போட முடியும் டெக்னிக்கலாக. ஸோ இங்கே நடக்கிற தவறுகள் அந்த மாதிரி. அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்திய வானிலை மையம் சரியாக கணிச்சு சொல்லுங்க. அந்த தவறு உங்களோட தவறு, எங்களுடைய தவறு கிடையாது. நீங்கள் அதை கணிக்கவே மாட்டீங்க. கேட்டால் காலநிலை மாற்றம் என்னென்னவோ சொல்கிறீங்க சார். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, மொத்தமாகவே முரண்பாடாக இருந்தால் எப்படி பேச முடியும்? ஓகே, 29ஆம் தேதி நீங்கள் மழை வெள்ளத்தை புயல் கடையை கடக்கும்ன்றாங்க. 29லேருந்து பாருங்கள், தொடர்பில் இல்லாமல் 29ஆம் தேதி மழை நீங்கள் முதல் தண்ணியை திறந்து விட்டுருப்பாங்களா? அதுதான் அவர் புரியாமல் பேசுகிறார். அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பெருமழை வெள்ளமாக இருக்கட்டும், இது மூணுத்தையும் ஐயா ராமதாஸ் பேசுகிறது யாரோ எழுதி கொடுக்குறாங்க, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக அவர் அது பேசுகிறாரு தவிர உண்மை நிலையை அவர் பேசலை. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா அண்ணாமலை சொல்லியிருக்காரு, டிஎம்கே ஃபைல் 3ன்னு ஒன்று வந்து வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட லண்டன் போயிட்டு வந்த பிறகு இப்போ சொல்கிறாங்க, கொஞ்சம் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் டிஎம்கே ஃபைல் 3 விடுவோம், அது ஏற்கனவே விட்ட 1, 2 விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வந்து ஃபெயிலியர் தானே, எங்கே சக்ஸஸ் ஆச்சு? அப்போ ஃபெயிலியர் நகைச்சுவையாக தெரியுதா சார்? நீங்கள் இந்த நாட்டை ஆள்ற இடத்துல இருக்கீங்க, என்ன ஃபைல்ஸ் வெளியில் விட்டீங்க? ஆதாரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா? என்ன ஆதாரம்? சும்மா நான் எக்ஸல் சீட்டில் நான் கூட வேணால் 10 எழுதி தரேன், அண்ணாமலைக்கு அங்கே ஒரு கார் இருக்குது, இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே அவ்வளோ வாங்குறாரு, இங்கெல்லாம் நான் எழுதி கொடுத்தா ஏற்றுப்பாங்களா? ஆதாரம் எங்கே? அது பக்கா ஃப்ளாப் படம் சார், அண்ணாமலை படம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்மக்கிட்ட வாய் இருக்குது, நம்ம ஒரு கட்சிக்கு மாநில தலைவராக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் அவர் கரெக்டாக பேசினார் சொல்லுங்கள் பார்ப்போம். அவர் மாநில தலைவர் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாநில நன்மைக்காகவோ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் நடுநிலையாக செயல்பட்டார்னு சொல்ல முடியுமா? எதுலேயுமே இல்லையா? எங்கே? இவ்வளோ பெரிய மழை வருது சார், வெள்ளம் வருது சார், பாதிக்கப்பட்டதுக்கு நிதி கேட்குறோம் சார், நீங்கள் தானே இந்த நாட்டை ஆள்றீங்க, ஒரு 100 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்கீங்களா? ஆனால் அதே மோடி அவர்கள் குஜராத்தில் ஒரு மழை வருது, வெள்ளம் வருது, தான் பிரதமர்ன்றதை மறந்து நேரடியாக அங்கே போகிறாரு, பாதிக்கப்பட்ட அந்த மாநிலத்துக்கு 1000 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறாரு. ஒன்றிய அரசு நிதி, திரும்பவும் சொல்கிறேன், ஒன்றிய அரசோட நிதி 1000 கோடி கொடுத்தார். இறந்தவர்களுக்கு 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தார். பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 50,000 ரூபாய் நிதி கொடுத்தார். 2014க்கு அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை மழை வந்தது, வெள்ளம் வந்தது, ஒரே ஒரு மழையாவது வந்து வேடிக்கை பார்த்துருப்பாரா? வேடிக்கையாவது பார்த்துருப்பாருன்னு வேடிக்கையாக தான் நான் கேட்கல, சீரியஸாக கேட்குறேன். ஒரு மழைக்கு அவர் இங்கே வரல. இல்லை, முதலமைச்சர் தான் தொடர்பு கொண்டு சொன்னாங்க இல்லையா? அதனால் ஏதாவது அவங்க டேட்டா போகாமல் இருக்காதா என்ன? இல்லை சார், நான் சொல்கிறேன், நீங்கள் திரும்ப என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறேன். என்னோட கேள்வி, நான் சொன்னது சரி, நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? நீங்கள் இந்த பட்ஜெட்டில் சார் அஸ்ஸாம், உத்தரகாண்ட் இந்த மாநிலங்கள்லாம் 10,500 கோடி நிதி ஒதுக்குச்சு பட்ஜெட்லேயே.
தமிழ்நாடு வந்து கடலோர மாவட்டங்கள் சார், எவ்வளோ சார் நிதி ஒதுக்குனாங்க? அதை பற்றி அண்ணாமலை எங்கேயாவது பேசியிருப்பாரா சார்? தமிழ்நாட்டோட சேர்ந்த எந்த பிஜேபி நிர்வாகிகளாவது அதை பற்றி பேச தயாராக இருக்காங்களா? உங்களை ஏன் இங்கே புறக்கணிக்கிறாங்கன்றது காரணம் தெரியுதா? நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் மக்கள் கூடயே இல்லை. மக்களுக்கு தேவையான எதையுமே நீங்கள் செய்கிறதில்ல. அப்புறம் மக்கள் உங்களை புறக்கணிக்க தான் செய்வாங்க. பட் ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து இப்போ விசிகான்னு விலகிடுது 6 மாதம் சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே மன்னராட்சி நடக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபேக் பிரசாந்த் கிஷோரை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் வெளியிட்டிருந்தாங்க நேற்று. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அவரை மாதிரி ஒரு நபருக்கு பதில் சொல்லணுமான்னு யோசிக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன்னு, ஒருத்தர் வந்து தோல்வியோட விரக்தியில் பேசுகிறதுக்கு நம்ம நிச்சயமாக பதில் சொல்ல அவசியம் இல்லை. ரெண்டாவது தான் வெளியேற்றப்பட்ட பிறகு வந்து இப்படி பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இல்லை, அவர் இதில் என்னதான் ஆச்சு அவருக்கு? அது அவரையும் நீங்கள் ஒரு கட்சி சார்ந்தவங்க தான் கேட்கணும். அது எங்களுக்கு இல்லை, கூட்டணியில் இருக்கீங்க. ஸோ அதனால் இல்லை கூட்டணி கிடையாது சார். அபத்தமாக ஒரு மனுஷன் பேசுறதுக்கு எப்படி சார் பதில் சொல்லுவீங்க? நீங்கள் மன்னராட்சின்னு ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்கிறேன்னு, இப்போ மன்னராட்சின்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? மகன் வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் வருவாங்க. அப்படி இருக்கிறதா வந்து மன்னராட்சி முறையில். மாமனார் இல்லைன்னா நீங்கள் யார்? உங்கள் மாமனார் இல்லைன்னா நீங்கள் யார்? சாதாரணமான ஒரு காமன் மேன். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்டே வாரிசு, நீங்களே வாரிசு தானே. மன்னராட்சின்றதே வந்து ஒரு முட்டாள்தனமான வார்த்தை சார். தயவு செஞ்சு இந்த நாடு சுதந்திரம் வாங்கி கஷ்டப்பட்டு நாங்கள் நினச்சிருந்தோம்னா சார், இதே மாநிலத்தில் இதே நாட்டில் கொல்லைப்புறமாக வந்து பதவிக்கு வந்த எத்தனை அரசியல்வாதிகளை நான் காட்டுமா சார்? அமைச்சரானவங்களாம் காட்டுமா? மத்திய அமைச்சரானவங்களாம் காட்டுமா? மக்களை சந்திக்காமல் சார். இங்கே அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை சார். 50 வருஷம் உழைப்பு இருக்குது சார் தளபதிக்கு. இன்னும் இருக்கிற அரசியல் தலைவர்களில் மிசா காலத்தில் ஜெயிலுக்கு போன அரசியல் தலைவர் யார் சார்? இந்திய எதிர்ப்புக்கு எதிராட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்த கட்சி எது சார்? மொழி திணிப்புக்கு எதிராக பேசின இயக்கம் எது சார்? மாநில உரிமையை விட்டு கொடுக்காத இயக்கம் எது சார்? வாரிசுன்றது எது சார்? வாரிசு ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, அதுதானே சார் ஒரு இயக்கம். அதை தூக்கி பிடிக்கிற யார் வேணால் தலைவராக வரலாம்ல. சரி, வாரிசுன்றதுக்காக இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு இவங்க நம்புவாங்களா? வாரிசு பேர் சொல்லி வந்து தோத்த எத்தனை அரசியல்வாதிகளை நகாட்டுமா? அப்போ பாமக வாரிசு கட்சி இல்லையா? தேமுதிக தமிழ்நாட்டில் வாரிசு கட்சி இல்லையா? காஷ்மீர், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, ஸோ இது எல்லாமே இதெல்லாம் தெரியாதா? தம்பிக்கு டேட்டா தெரியாதான்னு கேட்குறேன். தம்பி ஏதோ பெருசாக டேட்டா அனலிஸ்ட்னு சொல்கிறாருல்ல, இதெல்லாம் தெரியாதா? இந்த உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கிற அமெரிக்காவில் வாரிசுகள் மட்டும் 30% இருக்காங்க. ஸோ அதனால் சொல்ல இல்லை, எடுத்து பார்க்க சொல்ல. ஓகே. ஸோ அந்த வாரிசு நேரடியாக களத்துக்கு தான் வராங்க, தேர்தலில் நிற்கிறாங்க, மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இதில் நீங்களும் நானும் ஒன்றுமே இல்லை. ஓகே. இப்போது ஐயா ராமதாஸுடைய வாரிசு அன்புமணி ராமதாஸ் போய் இப்போ தேர்தலில் நின்னாரா இல்லையா? மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. அப்புறம் இல்லைன்னா தம்பி பிரபாகரன் போய் களத்தில் நின்னார், ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை. அப்புறம் ஸோ இங்கே வாரிசு மட்டும் முடிவு இல்லை. வாரிசை கடந்து உங்களுடைய கொள்கை சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி எடுத்துன்னு போய் கொடுக்குறீங்க, அதை எப்படி அவங்க திரும்ப ஏற்றுக்கிறாங்கன்றது தான் இங்கே கொள்கை. ஸோ ஆனால் இப்போ என்னென்னா, ஒரு திமுகவுக்கு ஒரு பெரும் சவாலான ஒன்றா இருக்குது 2026ன்னு சொல்லாமல். ஏன்னா ஆதவ அர்ஜுனா வந்து அவர் வந்து தலித்துக்கு எதிராக திமுக இருக்குது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்வைக்கிறார். விசிகா சொல்லிகிட்டு இருக்க அதே ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். விஜயும் வந்து அதே ஏதோ ஒன்று சொல்கிறாருங்க. இந்த பக்கம் பாமக ஒரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ பாஜக, ஏடிஎம்கே, நாம் தமிழர் இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் எந்த பக்கம் இருக்குன்னா ஆளக்கூடிய திமுக இதுதான் சொல்கிறப்போ. இல்லை சார், காய்த்தாறு ஒரே ஒரு விஷயம் தான் சார் சொல்கிறேன். காய்த்த மரத்தில் கல்லடி போடும் சார். நீங்கள் எல்லாருமே வீசுகிறாங்களே அதனால் அது. ஆமாம், காய்த்த மரத்தில் கல்லடி போடுன்றதுல வந்து நம்ம எல்லாம் தெளிவாகிடணும். பேசுகிறாங்கன்றது அவங்க பேசுகிறாங்க. ஆனால் தேர்தல் அரசியலில் எது சார் இறுதி முடிவுன்றது? தேர்தல் அரசியலில் மக்கள் தான் முடிவு. தேர்தல் முடிவு தான் இறுதி முடிவு. நீங்கள் 10 தேர்தலாக இந்த கூட்டணி நிற்குது சார். 10 தேர்தலையும் 100% வெற்றி அடைஞ்சிருக்காங்க சார். இதுக்கு மேலே என்ன வேணும்? அப்போ நீங்கள் சொல்கிற எல்லா குற்றச்சாட்டாக நீங்கள் நம்புகிற எல்லாத்தையுமே மக்கள் புறந்தள்ளிட்டாங்க. மக்கள் புறந்தள்ளினதுக்கப்புறம் நீங்கள் யார்?
அதே பழைய மாவை, புளிச்சு போன மாவை எதுக்கும் பயன்படுத்த முடியாது சார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இந்த காலத்தில் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இல்லை இடைத்தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அது இடையில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல், எல்லாத்துலேயும் வெற்றி சார். அப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு மக்கள் ஏற்றுக்கல. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக பேசணுன்றதுக்காக நீங்கள் அதை பேசுகிறீங்களே தவிர வேறு என்ன இதில் இருக்க போகுது? ஓகே. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் திமுகவுக்கு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை சார். அதாவது ரெண்டாவது இந்த ஒரு தம்பி ஒரு நடிகரை பற்றி சொன்னீங்கல்ல, அந்த நடிகரை பற்றி நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும். யதார்த்தமாக ஒரு விஷயம் பேசுவோமே. நீங்கள் இதற்கு முன்னாடி இந்த நாட்டில் வந்து ஒரு நடிகர் அரசியலில் வந்தால் சாதிக்க முடியும்னு யாரை அவங்க பெருசாக நம்புகிறாங்க? எம்ஜிஆர் சார் எம்ஜிஆரை நம்புகிறாங்கன்னு வச்சுங்களேன். எம்ஜிஆர்ன்ற நபர் யார்? டிஎம்கே ஒரே ராத்திரியில் இல்லை, ஒரே ராத்திரியில் நேற்று காலையில் வரைக்கும் சினிமாவில் நடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் வந்து அரசியலுக்கு வந்தவரா? இல்லை சார். எம்ஜிஆர்ன்ற ஒரு மனுஷனை உருவாக்கி அவரை எம்எல்சி ஆக்குனது திமுக. முதல் முறை அவரை எம்எல்ஏ ஆக்குனது திமுக. அவர் அவ்வளோ பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து புலலர் ஆக்குனது திமுக. அதன் பிறகுதான் சார் அவர் போறார் களத்துக்கு. அம்மையார் ஜெயலலிதா கூட நீங்கள் எடுத்து பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா கூட கட்சியில் உறுப்பினராகி, ராஜ்யசபா எம்பி ஆகி, அந்த கட்சிக்கு கொள்கை பரப்பு செயலராகி, அதுக்கப்புறம் 12 வருஷம் கழிச்சு தான் அவங்க தேர்தலில் வராங்க. இல்லை இன்னொரு நடிகர் எடுத்துங்க, இன்னொரு நடிகர் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வராரு. அவர் கூட களத்தில் இருந்து வந்தார் சார். நீங்கள் என்னவோ திடீர்னு நேற்று காலையில் மாநாடு நடத்துறீங்க சார். நியாயமாக பேசுங்க. உங்கள் கட்சி மாநாடு தானே? இல்லை ரொம்ப கூட்டம்லாம் இருந்துன்னு சொன்னாங்க. இல்லை அந்த மாநாட்டில் நான் என்னோட கேள்வின்னா, நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். உங்களால் உங்கள் கட்சி மாநாட்டுக்கே பவுன்சர்ஸ் இல்லாமல் வர முடியல. இந்த பவுன்சர்ஸ் யாருக்காக வைக்கிறீங்க? உங்கள் பாதுகாப்புப்பா, உங்கள் தொண்டங்கிட்ட ஒரு யாருக்காக இப்போ நீங்கள் மாநாடு நடத்துறீங்க? எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்கு. அப்போ மேடை கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன வேணா பேசுவீங்களா? களத்துக்கு வாங்க சார். மக்களோட சந்திக்க உங்களுக்கு முதல்ல திராணி இருக்கா? சந்திக்க போற எல்லாரும் எம்ஜிஆர் சார், திரும்ப சொல்கிறேன், எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் குறைந்தபட்சம் 30 வருஷத்துக்கு மேலே களத்தில் இருந்தார். ஆமாம், 30 வருஷம். தன்னுடைய 36வது வயசில் அவர் எம்எல்சி ஆகிறார். அவர் தன்னுடைய 50வது வயசில் எம்எல்ஏ ஆகிறார். அவரோட நீங்கள் வரலாறு படிச்சிங்கன்னா எல்லா திமுகவில் அவர் உறுப்பினராகி மேடை ஏறி பிரச்சாரம் பண்ணி களத்துக்கு வந்தவர். அவரும் நீங்களும் ஒன்றாயிடுவீங்களா? அதுவே ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையா இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு இன்றைக்கி மீடியா லைட் உங்களுக்கு வெளிச்சப்படுது, இல்லை இன்றைக்கி சோஷியல் மீடியாவோட அதிகமாக இருக்குன்றதுக்காக நீங்கள் பேசிட்டீங்கன்னா இந்த நாட்டோட எந்த பிரச்சனையும் நீங்கள் குரல் கொடுத்தீங்க? உங்களுக்கு ஒன்றும் வயசு 18லாம் கிடையாது. உங்களுக்கு நீ 50 வயசு ஆக போகுதுன்னு வச்சுங்க. உங்களுடைய கருத்துக்கு தெரிஞ்ச காலகட்டங்களில் எந்தெந்த பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைங்க குரல் கொடுத்தீங்க சொல்லுங்கள், விரல் விட்டு. இல்லை விஜயும் சொல்லியிருக்காரு இல்லையா, ஜல்லிக்கட்டு அப்புறம் டிமார்டேஷன் அதெல்லாம் வர்றப்போ. இல்லை சார், நான் என்ன கேட்குறேன், இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் அன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயத்த சொல்கிறார் சார். மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசுகிறாரு வச்சுக்கோங்க. முதல்ல மணிப்பூர் கலவரத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? மணிப்பூர்ன்ற மாநிலத்தில் பல 100 பேர் சாவுறான் சார். பல ஆயிரம் மக்கள் வந்து முகாமில் இருக்காங்க. பல லட்சம் பேர் வீடு வாசல் இல்லாமல் ரோட்டில் இருக்கிறான். தமிழ்நாட்டில் ஒரு இடத்த இந்த மாதிரி காட்ட முடியுமா சார்? ஒரு இடத்த இன்னைக்கு 3 வருஷத்தில் எந்த பிரச்சனையும் ஒப்பிட்டு பேசுகிறீங்க? அப்போ உங்களுக்கு அந்த புரிதலே இல்லைல்ல. புரிதல் இல்லாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க? ஸோ நிகழ்வுகள் தெரியல, தரவுகள் கையில் இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் பேசுறதுக்கு நீங்கள் வந்து பேசுனா அது வந்து ஒன்றும் பண்ண முடியும். ஸோ அதனால் 2020 திமுக ரொம்ப எளிமையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா சார்? சவால்கள் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிதாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து நாங்கள் கொடுத்துருக்க மக்கள் நல திட்டங்கள் வந்து எங்களை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், இல்லை மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இல்லை காலை சிற்றுண்டி திட்டமாக இருக்கட்டும், இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்க ஒவ்வொரு திட்டங்களும் இன்றைக்கி வந்து 30 லட்சம் கோடி வந்து அந்நிய நேரடி முதலீடு ஈர்த்ததாக இருக்கட்டும், 10 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு உருவாக்கினதாக இருக்கட்டும், நேற்று சிஏஜி அறிக்கையில் ஜிடிபியை நாங்கள் உயர்த்தியிருக்கோம், வரி வருவாய் பற்றாக்குறையை நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்போது இந்த நிர்வாகம் எப்படி இருக்குது? ஸோ மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கொடுக்குறோம், நிர்வாகத்தை சரியாக பண்ணுறோம், எல்லா வகையிலும் எங்களுக்கு சிறப்பானது இருக்கும்போது எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஓகே, அதனால் எங்களுக்கு இந்த தேர்வு மிகவும் எளிமையாக இருக்கும். இவங்க நினைக்கிறது நடக்காதுன்றது அவங்க உணர்ந்தால் நல்லாயிருக்கும்.
பொய்யான தகவல் பேசுறது அவங்களுடைய பதவிகளுக்கு வந்து அழகு இருக்காதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி. நன்றி.